நன்றி செலுத்திறன். கர்த்தர் நம்மோடு பேசுவதற்காக கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோம். உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்டு அதன் பிரகாரமாக கர்த்தருடைய வார்த்தையை நான் தியானிக்கவும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கவும் ஆசைப்படுகிறேன். தேவனுடைய பரிசுத்த ஆவியை நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி காண்பீங்க. நானும் பெற்றுக்கொண்டேன். இயேசு கிறிஸ்துவோடைய நான் ரட்சிக்கப்பட்டு மூழ்கி ஞானஸ்நானம் பெற்று பின்பு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க கரங்களை உயர்த்தி காண்பீங்க. ஒரு 10 பேர் கூட இல்லை, 10, 12, 15 பேர் கூட இல்லை. 100 பேர் பக்கத்தில் உள்ள உட்காந்துருக்குறீங்க. சரி, பரவாயில்ல. பெறாதவங்க என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். அதானே? எனக்கு ஓட்டப்பந்தயத்தில் ஓடி பரிசு பெற்றுக்கிறாங்க. இப்போ கரங்களை உயர்த்துறவங்களாம் ஆவிக்குரிய ஓட்டப்பந்தயத்தில் ஓடி பரிசுகளை பெற்றது போல் வச்சுக்கோங்களேன். இனி தோல்வி அடைஞ்சிட்டேன் அப்படின்றதுக்காக விட்டுடலாமா? நாமளும் நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடிப்பதற்கு பரிசுகளை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணும்? முயற்சி செய்ய வேண்டும். ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ பரிசுத்த ஆவி பெறலை அப்படின்றவங்க நீங்கள் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்வதற்காக நீங்கள் ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும், தவிர போதகர்கிட்டையோ மற்றவங்ககிட்டயோ கேட்க முடியாது. அவங்க கையில் அது கிடையாது. அது கொடுக்குறவர் யார்? இயேசு கிறிஸ்து மட்டும்தான். சரிங்களா? இப்போ பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்றது நம்ம இன்னொரு தடவை நம்ம தியானிக்கலாம். இப்போ பரிசுத்த ஆவியானவர் பெற்றவர்கள், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்களுடைய அடையாளங்கள் என்னன்றது கொஞ்சம் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் செய்தி நமக்கு. இயேசு கிறிஸ்துவை நான் அவருடைய பிள்ளை என்று சொல்வதற்கு ஒரு அடையாளம் இருக்கணும் இல்லையா? அப்பாவுக்கு ஏற்ற பிரகாரமாக, பெற்றோருக்கு ஏற்ற பிரகாரமாக பிள்ளை ஒரு முன் உதாரணமாய் இருக்கிறாங்க. அவங்க முக சாயல் அவங்கள காட்டி கொடுக்கிறது, அவங்களுடைய சுவாபங்கள் காட்டி கொடுக்கிறது, அவங்க நடக்கைகள் காட்டி கொள்ளுகிறது. அது மாத்திரமல்லாமல் அவங்களுடைய குணம், ஃபேஸ், முகத்தை பார்த்தாலுமே காட்டி கொண்டு இருக்கிறது என்று ஒரு அடையாளத்தை நம்ம பார்க்கணும். அதனால தான் ஆண்டவர் அற்புதம் அடையாளத்தோடு சொல்கிறார் இல்லையா, நடப்பிக்கிறார். அப்போது ஒரு அடையாளம், பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவாகிய ஆண்டவர் எனக்குள் இருக்கிறார், என்னை பரிசுத்த ஆவியினாலே என்னை நிரப்பினார், நடத்தப்படுகிறார் என்றால் நாம் அவருக்கு ஏற்ற பிரகாரமாக நடக்க வேண்டும், வாழ வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும், அதன்படி என்ன செய்யணும்? செயல்பட வேண்டும். அப்போது பரிசுத்த ஆவியானுடைய அடையாளத்துக்கு ஒப்பாக நாம் இருக்க வேண்டும். அப்போ என்னென்னலாம் அடையாளன்றது ஒரு சில உதாரணங்களை குறித்து நம்ம இங்கே பார்க்க போகிறோம். எபேசியர் ஆகமத்தில் 1வது வசனத்தில் 1வது அதிகாரத்தில் 13, 14 வாசிக்க போகிறோம். அங்கே என்ன சொல்லப்படுகிறதுனா, விசுவாசிகளாக நீங்கள் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் என்று சொல்லப்படுகிறோம். எடுத்தவங்க வாசிங்க. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். இங்க எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டிருக்கிறீங்க. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ரட்சிப்புக்குள் நடப்பதற்கு முன்பாக அவருடைய சத்திய வார்த்தையை நீங்கள் கேட்டு அதை விசுவாசித்த பின்பு, ஆண்டவர் உண்மையுள்ள தேவன், என் பாவங்களை மன்னித்து எனக்கு ஒரு ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் ரட்சிப்பின் ஒரு அனுபவத்தையும் கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு நீங்கள் என்ன செய்றீங்க? தேவனுக்குள் விசுவாசம் உள்ளவர்களாய் விசுவாசிகளானார்கள். அப்படி தானே? நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் ஆண்டவருக்கு ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நமக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி, நற்செய்தியை பற்றி நமக்கு அவரை குறித்து முழுமையாக தெரியாது. அப்போ ஆண்டவர் நம்மை ரட்சிப்பதற்கு முன்பாக அவர் என்ன சார்? கர்த்தராக இயேசு கிறிஸ்துவாகி அவருடைய வார்த்தையை நமக்கு கொடுத்து அதை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக, ஏற்றுக்கொள்ளும்படியாக, அவரை விசுவாசிக்கும்படியாக நாம் என்ன செய்கிறோம்? கேட்டு அதன் பிரகாரமாக அவர் ஒருவரே மெய்யான தேவனாக கர்த்தர் என்று விசுவாசம் உள்ளவர்களாய் விசுவாசிகள் என்று பெயர் எடுத்திருக்கிறோம்.
அது மாத்திரமில்லாமல் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவருடைய அவருக்குள் நீங்களும் நானும் எப்படிப்பட்டவராக இருக்கிறோம்? முத்திரை மோதிரமாக முத்திரைக்கப்பட்டவர்களாக இருக்கணும். அதற்காக கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ முத்திரைக்கப்பட்டவர்களா என்றால்னா நாம் அவருக்கு சொந்தமானவர்கள். பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறன்னா, இன்றையிலிருந்து நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீங்க? என்னுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள், என்னுடைய குமாரர்களாக இருக்கிறீர்கள், குமாரத்திகளாக இருக்கிறீர்கள், மனவாட்டிகளாக இருக்கிறீர்கள், எனக்கு நீங்கள் சொந்தமானவர்கள். இதுவரைக்கும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தீங்க? உலகத்துக்கு எப்படி பிரகாரமாக நீங்கள் வாழ்ந்தீங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக உலக பிரகாரமாக பாவத்தில் வாழ்ந்திருந்தோம். இயேசு கிறிஸ்து அவருடைய சொந்த பிள்ளைகளாய் நம்ம ஏற்றுக்கொள்வதற்கு, நம்மை ரட்சிப்ப பாதையில் நம்ம கொண்டு வந்ததுனால இன்றைக்கு நீங்களும் நானும் மார்த்தட்டி சொல்வது போல இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்களும் நானும் முத்திரிக்கப்பட்டதாய் சொந்தமானவர்களாய் காணப்படுகிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் சொந்தக்காரர்கள் சொல்லுவாங்களா? இவருங்க எங்களுக்கு சொந்தக்காரர்கள். உறவு முறையை வைத்து சொல்லுகிறோம் இல்லையா? பெற்றோர்களை வைத்து சொல்கிறோம். அதே போல தான் நம்ம அழைத்த தேவனாக கர்த்தர் தான் எனக்கு இனி இந்த நாளிலிருந்து அவர் ஒருவரே எனக்கு தகப்பனாக இருக்கிறார், என்னை அழைத்த தேவனாக இருக்கிறார், என்னை கைவிடாத நேசகுமாரனாக இருக்கிறார், என்னை எல்லா விதத்திலும் சரியான நீதியின் வழியிலே என்னை அவருடைய பாதையில் நடத்துகிற ஒரு பிரதான மேய்ப்பராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் அவருக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறோம்? முத்திரை மோதிரமாக இருக்கிறோம். முத்திர மோதகம் ராஜாக்கள் காலத்துலலாம் பார்த்துட்டிங்கன்னா என்ன செய்வாங்க? ஒரு அடையாளத்தை கொடுப்பாங்க இல்லையா? இது இந்த பொருள் இல்லை இந்த மோதிரம் யாருக்கு கொடுக்குறாங்களோ அது ராஜாவோட உத்தரவை கட்டளை பிரகாரமாக அவங்களுக்கு சொந்தமானவர்கள், சொந்தமானது என்று சொல்லி அவர் அடையாளத்தை காண்பிப்பாங்க. அப்படி தானே பழைய காலத்துலலாம் அப்படி தான் நடத்துவாங்க, ஒரு அடையாளம் முத்திரையாக. அப்போ அதே போல தான் ஆண்டவருடைய பிள்ளை என்று நம்ம சொல்லத்தக்க பரிசுத்த ஆவியானவராக நம்மேல் இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் என்னன்னா, தேவனாகிய கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பு. அல்லேலூயா. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய நாம் பங்காளர்களாக, சுதந்திரவாடிகளாக, சொந்தக்காரர்களாக இருக்கிறோம். அது இன்னொன்று சுருக்கமாக சொல்ல போனால், நீங்களும் நானும் உலக வாசி கிடையாது, வந்த வாசி கிடையாது, ஆதிவாசி கிடையாது, பரலோக வாசி. கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறேன். அப்போ 14வது வசனத்தில் அவருக்கு சொந்தமானவர்கள், அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக நீங்களும் நானும் மீட்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்போ இனிமேல் நீங்கள் நானும் யாருக்கு சொந்தமானவர்கள்? அதுக்காக உங்கள் சொந்த பந்தத்தில் விட்டுட்டு வாங்கன்னு சொல்லலை. நம்ம அதிகமாக அவரோடு கூட தான் நம்ம இருக்க போகிறோம், அவரோடு கூட தான் வாசம் செய்ய போகிறோம். ஒரு நல்ல கிறிஸ்துவன், ஒரு நல்ல மெய் கிறிஸ்துவன் அதிகமாக தன்னுடைய உறவுக்காரர்களோட நேரத்தை செலவிடுவதை காட்டிலும் தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாய், தேவனோடு நேரத்தை செலவழிக்கிறவர்களாய் தான் இருப்பார்கள். உண்மையா இல்லைங்களா? உங்களுக்கு ஒரு டியரஸ்ட் ஃப்ரெண்டு இருக்கிறாங்க வச்சிங்களேன், உங்களுக்கு ரொம்ப அருமையான ஒரு இணைப்பிரியாத ஒரு நட்பு உள்ளவர்கள் இருக்கிறாங்க வச்சிங்களேன், நீங்கள் அதிக நேரம் அவங்களோட செலவு பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா? ஆமான்னா ஆமான்னு சொல்லுங்கள், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவீங்க, இருப்பீங்களா இல்லையா? அப்போ ஒரு நல்ல மெய் கிறிஸ்தவன் எப்படி? ஆண்டவருக்காக தன்னை எல்லாவற்றிலும் அர்ப்பணித்தவன், தேவனுடைய கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருக்கிறவன் என்ன செய்வனா, அவனுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேவனோடு போராடி கொண்டிருப்பான். ஜபத்தில், வேத வாசிப்பில் இல்லையா, பாடல் பாடுறதில், இது அவருடைய வார்த்தைகளை கேட்பதில், சுவிசேஷம் அறிவிப்பதில், கர்த்தருடைய சேவை செய்வதில், ஏதாவது ஒன்று அவன் சொல்லிக்கொண்டே செய்து கொண்டே இருப்பாங்க. அவங்க தான் தேவனால் முத்திரிக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க, தேவனுக்கு உகந்த காணிக்க உள்ளவர்களாக இருப்பாங்க, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற விருப்பத்தை நிறைவேற்றவர்களாக இருப்பாங்க. அவங்க தான் தேவனுக்கு சொந்தமானவர்களாக இருப்பதனால அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் மீட்கப்படுவார். அப்போ எதை செய்தாலும் தனக்காக, பேருக்காக, புகழ்ச்சிக்காக எதையும் செய்யாதபடி தேவனாக கிறிஸ்துவுக்கு மகிமையை சேர்க்கிறவர்களாக இருப்பார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால தான் நீங்கள் எதை செய்தாலும் தேவநாம மகிமைக்கென்று செய்யுங்கள். இப்போ இன்றைக்கு நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, ஒரு நல்ல பாடுறாங்கன்னா என்னை பற்றி நல்லா பேச மாட்டாங்களா, என்னை பற்றி புகழ்ந்து பேச மாட்டாங்களா, நல்ல பிரசங்கம் பண்ணுறேன்னு சொன்னோம் என்னை குறித்து 4 பேர் சொல்லக்கூடாதா? அந்த மேட்டின்மையும் அந்த பெருமையும் அந்த புகழ்ச்சியும் பேரை தேடுகிறவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. அதில் கர்த்தர் அவங்களுக்கு சொந்தமானவர்கள் கிடையாது, அவங்க சுயத்தினால் அப்படி செய்வாங்க. ஆனால் எதை செய்தாலும் என் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக என்னை கர்த்தர் மீட்டெடுத்தார்.
அல்லேலூயா. என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்ட நோக்கம், என்னை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, பொல்லாத பாதாள குழியிலிருந்து என்னை மீட்டெடுத்ததுக்கு எதற்காக என்றால், என் தேவனுடைய நாமம் என் நிமித்தமாக மகிமைப்படும்படியாக கர்த்தர் என்னை அதிலிருந்து மீட்டெடுத்தார், தூக்கி எடுத்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால தான் ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். அப்போது நம்முடைய எல்லாவித ஆவிக்குரிய சுதந்திரத்திற்கு அவரே காரண கர்த்தராக இருக்கிறார். ஆமேன். அப்போ நம்ம எல்லாவித ஃப்ரீடமாய் ஆண்டுக்குள்ள நல்ல சாட்சியாய் அநேக ஆசீர்வாதத்துக்கு பங்கு உள்ளவர்களாய், பங்குதாரராய், தேவனுக்குள் நிலைத்திருக்கிறவர்களாய் இருப்பதற்கு தேவன் நமக்கு நல்ல வழிகாட்டியாய், தகப்பனாய் இருக்கிறார். விசுவாசிக்கிற நாமன்னு சொல்லுங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 2 கொரிந்தியரில் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் 21, 22 வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் ஆகமத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அதில் 1ஆவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 21, 22 வசனத்தை டக்குன்னு எடுத்து வாசிக்கணும். உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. ஆமென். அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இங்கே அதை தான் சொல்லப்படுகிறது. கொரிந்தியர் புஸ்தக நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய பட்டணத்துக்கு சொல்லுகிற வார்த்தை என்னென்றால், உங்களோட கூட எங்களையும், பார்த்தீங்களா, உங்களோட கூட எங்களையும் அப்படின்னா ஊழியக்காரர்களாக எங்களையும் கிறிஸ்துவுக்குள் நம்மளை ஸ்திரப்படுத்தி அப்படின்னா பலப்படுத்தி, தகுதிப்படுத்தி, உறுதிப்படுத்தி, நம்பிக்கைப்படுத்தி, விசுவாசப்படுத்தி, இப்படி சொல்லிகிட்டே போகலாம். அப்போ நீங்களும் எங்களோட கூட, நீங்களும் உங்களோட கூட நாங்களும் யாருக்குள்ள? கிறிஸ்துவுக்குள், நாம் அனைவரும் தேவனுக்குள் பலப்படுத்தி, ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணின தேவனாக கிறிஸ்து. அப்ப நம்ம ஆண்டவருக்குள் ஐக்கியப்படுவதற்கு, உறுதிப்படுத்துவதற்கு, பலப்படுத்துவதற்கு தேவனாக கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் அவர் நம்ம என்ன செய்றார்? அபிஷேக தைலத்தினாலே நிரப்பினார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? நீங்களும் நானும் ஆவியானவரால், அதாவது இயேசு கிறிஸ்துவினாலே அபிஷேகம் பெறப்பட்டவர்களாக இருக்கிறோம். அபிஷேகம், ஒரு கிறிஸ்துவனுக்குள் அபிஷேகம் இருக்குமானால் அவன் தேவனுடைய சமூகத்திலே நாட்டப்பட்டவனாக இருப்பான், நிலைத்திருக்கிறவர்களாக இருப்பார்கள். அந்த மனுஷனையும் அந்த குடும்பத்தையும் எந்த சத்ரு கை போட முடியாது, தொட முடியாது. எப்பேற்பட்ட உலகத்தில் பிரசித்த பெற்ற ஒரு மாந்திரிக பிள்ளிசூனி வைத்தாலும் கூட அந்த மனுஷனை, அந்த குடும்பத்தை கர்த்தர் தொடவிட மாட்டார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுமா? ஏன்னா உங்களுக்குள் இருக்கிறவர், அபிஷேகம் பண்ணப்பட்ட நீங்கள், உங்களுக்குள் யார் இருப்பார்? தேவன் இருப்பார். இப்போ நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருப்பேனானால் எனக்குள் தேவனாக கர்த்தர் உள்ளே இருக்கிறார். அதனால தான் உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. அப்போது எனக்கு ஏதாவது ஒரு தீமை, ஒரு தீங்கு வருமானால் முதலாவது எனக்குள் இருக்கிற ஆண்டவரும் என்ன செய்வார்? பாதிக்கப்படுவார். அப்படித்தானே? உண்மையா இல்லைங்களா? சத்தம் வர மாட்டேங்குதே, சந்தேகமாக இருக்குதா? அப்போ ஆண்டவர் எனக்குள் இருக்கிறாருனால் ஆண்டவரை தாண்டி தான் என்னை தொட முடியுமே தவிர உங்களை தொட முடியாது. அப்போ அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய் நீங்களும் நானும் தேவனால் அச்சாரமாய் முத்திரிக்கப்பட்டவர்களாய் இருப்போமானால், தேவனுடைய கரங்களிலே நாம் இருப்போமானால் நம்மை ஒன்றும் சேதப்படுத்த ஆவியானவர் விடமாட்டார். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே நிலைத்திருப்பார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது, யூதர்களுக்கு மட்டுமல்ல எபேசியர்களுக்கும் நீங்கள் கிறிஸ்துவை முத்திரிக்கப்பட்டவர்கள் என்று அங்கே சொல்லுகிறார். யூதர்களுக்கு மட்டும் தேவன் கர்த்தர் அல்ல, எபேசியர் பட்டணத்தில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய அங்கே புறஜாதிகள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் அவர்களும் தேவனால் முத்திரிக்கப்பட்டவர்கள். யூதர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள் மட்டுமல்ல, புறஜாதிகள். சில பேர் பரம்பரை கிறிஸ்தவர்னு சொல்லுவாங்க, பார்த்தீங்களா? இப்போ இங்கே வச்சு பேசுவோமே, இப்போ இங்கே நிறைய பேர் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு வந்திருப்பீங்க. இப்போ பரம்பரை கிறிஸ்தவன் ஒரு சொல்லுவாங்க. பரம்பரைனா 2-3 தலைமுறை. இப்போ இருக்கக்கூடிய தாத்தாவை பற்றி பேர் சொன்னால் சொல்ல முடியும். அப்போ அந்த தாத்தாவோட தாத்தா பேரை பற்றி கொஞ்சம் ஞாபகம் சொல்ல முடியும். இன்னொரு தாத்தா, அந்த தாத்தாவுக்கு தாத்தா சொல்லப்படுறதுக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு, எனக்கும் இருக்காது. அப்படி தானே? அப்போ ஆக கர்த்தருடைய சமூகத்தில் புறஜாதிகளாகிய
அவர்களுக்கும் தேவன் முத்திரிக்கப்பட்டவர் தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பரம்பரை கிறிஸ்தவர்களாக இருப்பது அவர்களுக்கு மட்டும், யூதர்களுக்கு மட்டும் தேவன் அல்ல, அவர்கள் தேவனால் முத்திரிக்கப்பட்டவர்கள் மட்டுமல்ல, புறஜாதிகள் எபேசியர் பட்டணத்தில் இருக்கக்கூடிய அங்கு இருக்கக்கூடிய புறஜாதிகளுக்கும் தேவனாக கர்த்தரால் அவர்களும் முத்திரிக்கப்பட்டவர்கள், அவர்களும் தேவனுடைய புத்திரர்கள், அவர்களும் பரலோகவாசிகள், அவர்களும் தேவனால் அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று எபேசியர் பட்டணத்துக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களுக்கு சொல்லுகிறார். ஆக இந்த பட்டணத்தில், இந்த கிராமத்தில் வந்திருக்கிற பரம்பரை கிறிஸ்தவர்களாக நீங்கள் இருப்பீங்க. சில பேர் பாரம்பரிய கிறிஸ்தவர்னு சொல்லுவாங்க இல்லையா? பாரம்பரிய கிறிஸ்தவர் என்னையும் கூட சொல்லணும். நானும் ஆர்சி ரோமன் கேத்தலிக் குடும்பத்தில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 தலைமுறைக்கு நாங்கள்லாம் ரோமன் கேத்தலிக் குடும்பத்தில் தான் இருந்தோம். அப்போ பாரம்பரியம் விட்டு வர முடியாதபடி ரொம்ப அப்படியெல்லாம் இருந்தோம். சத்தியத்தை அறிந்த பின்பாக தான் பாரம்பரிய தூக்கி குப்பை தொட்டியில் போட்டுட்டேன். எங்கே போட்டுட்டேன்? குப்பையை தூக்கி எறிஞ்சிட்டு ஏசு கிறிஸ்துவோடைய சத்திய வார்த்தையை பிடிச்சிக்கிட்டேன். அதனால தான் உங்களுக்கு மத்தியில் நான் ஆண்டவருடைய சமயத்தில் சாட்சியர். ஆனால் நான் பாரம்பரியத்தில் இருக்கும்போது எப்படி இருந்தேன்? உலக பிரகாரமாக பலவிதமான சாட்சி இழந்து வாழ்ந்தேன். ஆனால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரால் நான் முத்திரிக்கப்பட்ட மகனாய் நான் ஏற்றுக்கொள்ளும்போது இன்றைக்கு தேவனுக்கு பிரியமான மனுஷனாய் உங்களுக்கு முன்னாடி சாட்சியாக இருக்க ஆண்டவர் எங்களை வைத்திருக்கிறார். அதே மாதிரி தான் புறஜாதிகள், அதாவது ஹிந்து பலவிதமான பேக்ரவுண்ட்லேருந்து நீங்களும் இங்கே வந்திருக்கிறீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் பாரம்பரிய கிறிஸ்தவர்களுக்கு தேவனாக இருப்பது போல உங்களுக்கும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து, நீங்களும் அவரால் முத்திரிக்கப்பட்டவர்களாய் கர்த்தர் உங்களையும் வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி அதற்காக நன்றி சொல்லுவோமா? அல்லேலூயா. இன்னும் சொல்லப்போனால் பாரம்பரிய கிறிஸ்தவர்களை காட்டிலும் உரம்பர கிறிஸ்தவ மாதிரி இடையில வந்த புறஜாதிகள் மத்தியிலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தவங்க மேலே தான் அதிகமாக அன்பும் அதிகமான அக்கறையும் அதிகமான அற்புதங்களும் அடையாளங்களும் அவர்களுக்கு தான் கர்த்தர் செய்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எனக்கு தெரிஞ்சு ஆண்டவர் எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் பார்த்துட்டிங்கன்னா அநேக பாரம்பரிய கிறிஸ்தவர்களுக்கு அற்புதம் செய்கிறது காட்டிலும் இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒன்றுமே தெரியாத நபர்களுக்கு தான் ஆண்டவர் அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் கர்த்தர் என்ன செய்கிறாரு செய்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியங்களில் மற்ற ஊழியங்களில் நான் பார்த்திருக்கிறேன். அப்போ இயேசு கிறிஸ்து அதிகமாக யாருக்கிட்ட அன்பு வைத்திருக்கிறார்? பாரம்பரிய கிறிஸ்தவர்கள்கிட்ட இருப்பதை காட்டிலும் இடையில வராங்க பார்த்தீங்களா, அவங்க மேலே தான் அதிகமாக அன்பு வைத்திருக்காங்க. ஏன் அப்படி வச்சுருக்காங்கன்னா, பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் அப்படியே ஒரே மாதிரி போயிட்டுருப்பாங்க. ஆனால் இந்த இடையில வராங்க பற்றியா, ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அவங்களோட பக்தி விருத்தி பார்த்துட்டோம் மிக அதிகமாக இருக்கும். அல்லேலூயா, ஆமென் சொல்லுவோமா? மிக அதிகமாக அவங்க தான் ஆண்டவர் மேலே அதிக விசுவாசம் வச்சுருப்பாங்க. கர்த்தருக்காக நல்ல ஓட்டத்தை முடிப்பார்கள். ஆண்டவருக்காக எதையும் தியாகம் செய்வார்கள். கர்த்தருக்காக எதை சொன்னாலும் உடனே கீழ்ப்படிவார்கள். அதுதான் உண்மை. இன்றைக்கு இங்கே இந்த சபையிலேயே நம்ம நிறைய பேர் அப்படி பார்க்க முடிகிறது. ஆனால் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் என்ன அவங்களும் கர்த்தரால் முத்திரிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் அந்த இடையில விசுவாசத்தோடு வராங்க பற்றியா, இயேசுவை ஏற்றுக்கொண்டு முதல் முறையாக அவங்க அதிகமாக நம்பிக்கை உள்ளார்கள். அந்த மாதிரி உள்ளவங்க தான் இங்கே அதிகமாக இருப்பீங்க. எல்லா சபைகளிலும் பார்த்துட்டீங்கன்னா பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் சொல்லப்போனால் ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடியவங்க தான் உள்ளே இருப்பாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்டு புதுசாக வராங்க பார்த்தீங்கன்னா அவங்க தான் அதிகமாக இருப்பாங்க சபையில். எல்லா சபையிலும் இருப்பாங்க. உண்மைதான், அது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இங்கேயும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ எனவே ஆண்டுடைய சமயத்தில் எல்லாவற்றிலும் தேவனுக்கு நீங்கள் நானும் எப்படிப்பட்டாலும் இருக்கணும், முத்திரை மோதிரை உள்ள பிள்ளைகளாய் அவருக்கு சொந்தமானவர்களாய் நாம் இருப்பதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய அடையாளமாய் நாம் இருக்க வேண்டும். அவருக்கு ஏற்ற பிரகாரமாக, அவர் காண்பித்த வழியின் பிரகாரமாக நீங்களும் நானும் அடையாளமாக எப்படி இருக்கும், தேவனுக்கும் சபைக்கும் நம் குடும்பத்துக்கும் மற்றவர்களுக்கும் நாம் காண்பிக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று அநேகர் ஜனங்கள் கர்த்தருடைய நாமத்தை உங்கள் நிமித்தமாய் மகிமைப்படுவதற்கு உங்களுடைய சாட்சியின் அடையாளம் தேவனுக்கு தேவை. அல்லேலூயா. அது மாத்திரம். ரெண்டாவது காரியம், பரிசுத்த ஆவியை பெற்றவர்களுடைய இரண்டாவது அடையாளம் எப்படி இருக்குன்னா, அவங்க எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருப்பார்கள். புரியுதுங்களா? எல்லாவற்றிலும் எப்படி இருப்பாங்க? பரிசுத்தமாக இருப்பார்கள். ரோமர் புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. ரோமரில் 15ஆம் அதிகாரத்தில் திருப்பிக் கொள்ளுங்க. 13வது வசனத்தையும் 14வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே
உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. என் சகோதரரே, நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களுமாயிருக்கிறீர்கள் என்று நானும் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு. அப்போ பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார்னா அவருடைய பலத்தினாலே நான் என்ன செய்கிறேன்? தேவன் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையை நான் வளருகிறேன். புரியுதுங்களா? அப்போ ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என் தகப்பன் என் கூட இருக்கிறாரு. ஆக நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட நான் தேவனாகி கிறிஸ்துவின் பலத்தினால எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் அவர் மேலே வச்சிருக்க விசுவாசத்தினால எனக்காக சகலவிதமான காரியத்தில் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்திலும் சமாதானத்திலே என்னையும் என் குடும்பத்தையும் சபையையும் நிரப்புவாராக. கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோம். என் சகோதரரே, சகோதரிகளாக நீங்கள் நல்ல குணத்தினாலே நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய பிள்ளைகளோட அடையாளங்கள் என்னன்னா, எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருப்பதற்கு எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? சகல விதமான நற்குணங்கள், துர்க்குணங்கள் அல்ல, நல்ல குணம் படைத்தவர்கள். இயேசு கிறிஸ்துவுடைய சுவாபம், இயேசு கிறிஸ்துவுடைய அந்த எண்ணம் படைத்தவர்களா எப்பொழுதும் நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எப்பவுமே நற்காரியங்களை, நற்குணங்கள், நல்ல வார்த்தைகளை, ஆண்டவருக்கு பிரியமாய் செயல்படுகிற காரியத்தில் நற்குணசாலிகளாக இருப்பார்கள். அது மாத்திரமல்லாமல் பாருங்கள், அது நீங்கள் தேவனால் அறிவினாலே நிரப்பப்பட்டவர்களாக இருக்கணும். உலக அறிவு வேற, தேவ அறிவு வேற. உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் 6 அறிவு என்று சொல்லப்படுகிறது. மிருகங்களுக்கு 5 அறிவுன்னு சொல்கிறாங்க, மனிதர்களுக்கு 6 அறிவு. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு 7ஆம் அறிவு ஆண்டவர் கொடுத்திருக்காரு. அல்லேலூயா. இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு எல்லாருக்கும் 6 அறிவு படைத்தவர்களாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு அறிவு எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த அறிவு என்ன அறிவுனா, பரிசுத்த ஆவியானவருடைய ஞானத்தின் அறிவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். எப்பேற்பட்ட விஞ்ஞானியாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட மருத்துவர்களாக இருந்தாலும் சரி, தன்னுடைய சரீரத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டிய அவர்கள் கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அறிவு அவங்களுக்கு இல்லை. ஆனால் அதே பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருப்பாரானால், ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு பிள்ளையா இருப்போமானால், அல்ல படித்தவனாக நான் இருந்தாலும் கூட தேவ ஆவியானவருடைய அறிவை நான் பெற்றுக்கொண்டவன் நான் பாவத்துக்கும் உலக சிநேகத்துக்கும் இடம் கொடாதபடி ஆவியானவருடைய மகிமையின் பிரசனத்தினாலே என் தேவனுடைய அறிவினாலே பேசவும் நடக்கவும் எல்லாவித காரியத்திலும் முன்மாதிரியாய் கர்த்தர் என்னை நடத்த நான் அர்ப்பணிக்கிறவனாக இருப்பேன். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? அதுதான் 7ஆம் அறிவு. அதனால தான் லாயராக இருந்தாலும் சரி, டாக்டராக இருந்தாலும் சரி, ஜட்ஜாக இருந்தாலும் சரி, ஜட்ஜுக்கு தெரியாதது எதுவும் கிடையாது இல்லையா? எப்பேற்பட்ட உலக பிரசித்தப்பட்ட விஞ்ஞானியாக இருந்தாலும் சரி, தேவ சமூகத்தில் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கும், கர்த்தருடைய ஊழியக்காரர்களிடத்தில் தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களை குறித்து ஆலோசனை, தேவனுடைய ஆலோசனை பெற்றுக்கொள்வதற்கும், குடும்ப ஆலோசனை பெற்றுக்கொள்வதற்கும் எங்களிடத்தில் தேடி வருகிறார்கள். அதனால தான் வேதத்தில் சொல்லக்கூடிய ராஜாக்களும் மந்திரிகளும் உத்தியோகஸ்தர்களும் எப்பேற்பட்டவர்களும் உன்னை தேடி வருவார்கள். நீ அவர்களை தேடி போவதில்லை, அவர்கள் உன்னை தேடி வருவார்கள். எதற்காக? வாங்கிட்டு போகிறதுக்காக அல்ல, ஆலோசனை பெற்றுக்கொள்வதற்காக. கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? அதனால தான் தேவ ஆவியானவருடைய மகிமையின் பிரசன்னத்தில் நிரப்பப்பட்டவர் நீங்களும் நானும் தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாக இருப்போமானால் நமக்கு 7ஆம் அறிவு இருக்கிறது. புரியுதுங்களா? அந்த 7ஆம் அறிவு தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிற தேவனுடைய ஞானத்தின் அறிவு. அல்லேலூயா. புத்தியை பற்றிக்கொள், அதுவே உனக்கு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள தரும். ஆமென். ஆண்டுடைய நாமத்துக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். ஆக ஆண்டுடைய சமூகத்தில் எப்படிப்பட்டவர்கள்? தேவ ஆவியினாலே 2வது நிரப்பப்பட்டவர்கள் மட்டுமல்ல, ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவருமாய் இருக்கிறீர்கள் என்று நானும் உங்களை குறித்து நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்கிறோம் என்று ஊழியர்களாக நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம் உங்கள் மேலே. அப்போது முதல்ல இப்படி நல்ல குணசாலிகளாய் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, தேவ ஆவியினால் எல்லாரும் நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் தேவனுடைய புத்தி அப்படின்னா அப்படி கர்த்தருடைய வசனத்தின் நிமித்தமாக ஆலோசனை அறிவும் கொடுத்து புத்தி சொல்லி உங்களுக்குள்ளரே நமக்குள்ளே நீங்களும் நானும் தேற்றுகளோலாக இருக்க வேண்டுமே தவிர நாம் போய் புறஜாதிகள்கிட்ட போயிட்டு என்ன புத்திக்காக போய் நிற்கக்கூடாது. புரியுதுங்களா? எந்த புறஜாதிக்காரர்களும்
அவங்கக்கிட்ட போய் நின்றுட்டு நம்ம குடும்ப காரியத்தையும் குறித்து மற்ற காரியங்களை குறித்து ஆலோசனை கேட்டால் அவங்களுக்கு என்ன தெரியும்? பொய்யின் பிதாவோட பிள்ளைகளுக்கு என்ன தெரியும்? பொய் தான் தெரியும், பொய் பேச தான் தெரியும். அப்படி தானே? உலக பிரகாரமாக கர்த்தரை அறியாத ஜனங்களை எனக்கு தெரியும், பாவத்தை குறித்து வழியை சொல்லுங்க, நல்லா காண்பிப்பாங்க. அப்போ அப்படிப்பட்டவர்கள் இடத்துல போய் கர்த்தருக்கு இருக்கக்கூடிய கர்த்தருக்குள் முத்திரிக்கப்பட்ட நீங்கள், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு அவருக்கு முத்திரை மோதிரமாக இருக்கக்கூடிய நீங்கள் அந்த உலக உறவுக்காரர்களிடத்துல போய் உங்களுடைய தேவைகளுக்காக ஆலோசனைக்காக போய் நின்னீங்கன்னா நாம் தேவனாக கிறிஸ்துவை வெட்கப்படுத்துவதற்காகவும் துக்கப்படுத்துவதற்கு நாமே காரணமாக இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இப்போ புரியுதுங்களா? ஆக நாம் ஒரு சின்ன டவுட்டு, ஒரு ஆலோசனை வேணும்னா யார் இங்கே எங்கே வரணும்? தேவ சமூகத்தில் வரணும். இல்லை பரிசுத்த ஆவியானால் ஏவப்பட்டவர்கள், கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தமாய் தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிறவர்களாய் அதன்படி நிற்கிறவர்களாம் அவங்ககிட்ட நம்ம என்ன செய்யலாம்? நமக்கு சந்தேகத்தை தீர்த்து கொள்வதற்கும் நமக்காக ஆலோசனை கொடுப்பதற்கும் நம்ம என்ன செய்யலாம்? அவங்கள்ட்ட பெற்றுக்கொள்ள வரலாம். தப்பு கிடையாது. நமக்காக ஜெபிப்பாங்க, நமக்கு நல்ல ஆலோசனை கொடுப்பாங்க. அதனால் ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். தேவ ஆலோசனை பெற்றவர்கள் நல்லபடியாக இருப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலோசனை நிலை நிற்கும். கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனையை விட இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் ஆலோசனை கொடுக்க முடியாது. அதுதான் உண்மை. ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் என்ன சீர்கெட்ட குடும்பமாய் போயிடுவாங்க. அப்போ தேவ ஆலோசனை உனக்குள் இருக்குமானால் நீ சாட்சி பெற்றவளாய் வாழ முடியும், முத்திரை மோதிரமாய் காண முடியும். கர்த்தருடைய ஆலோசனை உன் வாழ்க்கையிலே நிலை நிற்கும். அதுதான் நமக்கு உறுதி. ஆண்டு கொடுக்குற ஆலோசனை. அதனால தான் நான் உனக்கு ஆலோசனை கொடுத்து உன் மீது கண்ணை வைத்து உன்னை நடத்த வேண்டிய வேலையில் நடத்துகின்றாரு. ஆண்டுடைய சமூகத்தில் தான் நம்ம நிற்கணுமே தவிர நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே ஒரே குடும்பமாக இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்து எவ்வளோ நன்மையும் தேவனுடைய இருதயத்துக்கு எவ்வளோ இன்பமாக இருக்கிறதுனால நம்ம ஒருமித்து வாசம் செய்து நாம் செயல்பட வேண்டிய காரியங்கள் கர்த்தருடைய ஆலோசனை பிரகாரமாக செயல்பட்டால் நீங்களும் வெட்கப்பட மாட்டீர்கள், தேவனும் வெட்கப்படுத்த நம்ம விட மாட்டோம். கரங்களை தட்டி ஆண்டுக்கு மாத்திரம் நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. உலக மனுஷனுக்கிட்ட போய் நிற்கக்கூடாது. ஒரு கிறிஸ்தவன் தப்பு பண்ணிட்டும் நிற்கக்கூடாது, சந்தேகத்தை கேட்டும் நிற்கக்கூடாது. ஆண்டவர் மட்டும்தான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ரோமரில் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருப்பாரானால் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னா கிறிஸ்துவை அன்பை தரித்திருக்கிற நீங்களும் நானும் கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருப்பார்கள். ரோமர் 5:5 எடுத்தவங்க வாசிங்க. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. கரங்களை தட்டி எல்லாரும் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டிருக்கிறார். அப்படிதானே? அருளப்பட்டது என்னது? கொடுக்கப்பட்டார், பெற்றுக்கொண்டோம். அருளப்பட்டார், கொடுத்தார், எனக்கு இப்போ நான் பெற்றுக்கொண்டேன். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு, அதாவது அவருடைய அன்புனாலே நம்மளுடைய இருதயங்களால் ஊற்றப்பட்டிருப்பவர்களாக நம்ம இருக்கிறோம். இப்போ ஆண்டவர் என் மேல் அதிகமாக கரிசனையும் அன்பும் வைத்தபடியினால் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள அன்பின் ஆவி எனக்குள் ஊற்றினார். அன்பின் ஆவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. அப்படிதானே? அப்போ அன்பின் ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்றால் அன்பினாலே நான் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு ஊற்றப்பட்டிருப்பதனால் என்னுடைய நம்பிக்கை தேவன் மேலே நான் நம்பிக்கை வைத்ததை ஒரு நாளும் என்னை வெட்கப்படுத்த விடாது. அல்லேலூயா. இன்னைக்கு அன்பு இல்லாதனால, கிறிஸ்துவின் அன்பு இல்லாதனால தான் அநேக ஜனங்கள் புறஜாதிகள் மத்தியிலே வெட்கப்படுவதற்கும் துக்கப்படுவதற்கும் வேதனைப்படுவதற்கும் காரணமாக இருக்கிறார்கள். அப்போ கிறிஸ்துவாகி இயேசு கிறிஸ்து நம் மேலே வைத்திருக்க அளவு கடங்காத அன்பை நாம் வைத்திருக்கிறார் என்றால் அவருடைய அன்பை பெற்றுக்கொண்ட நீங்களும் நானும் நாம் மற்றவர்களுக்கும் எப்படி இருக்கணும்? அன்பாகவே இருக்க வேண்டும். இயேசு நமக்கு அன்பாகவே இருக்கிறார். நீங்களும் நானும் அன்பிலே நிலைத்திருப்போமானால் பரிசுத்த ஆவியானவருடைய முத்திரிக்கப்பட்ட தேவ ஜனங்களால் நீங்களும் நானும் இருக்க முடியும். கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா.
அப்போ அன்பின் ஆவி ஆனவர் நமக்குள் அன்பினால இருதயத்தில் ஊற்றப்பட்டது. இயேசு கிறிஸ்து எனக்குள் அன்பாய் இருக்கிறார் என்றால் அந்த அன்பின் ஆவியை பெற்றுக்கொண்ட நான் அந்த நம்பிக்கையை நான் வாழ்கிறதுனால என்னை ஒருபோதும் வெட்கப்படுத்த கர்த்தர் விட மாட்டார். இன்றைக்கு நிறைய குடும்பங்களில் அன்பு இல்லாதனால தான் கணவன் மனைவி பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க, மாறுறாங்க. வம்பு வீணான வம்புகளை சிக்கிக் கொள்ளுகிறார்கள். அப்போ அன்பு ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். நமக்கு ஒரு கிறிஸ்தவன் என்றால் அன்பு. அதனால தான் அன்பினால தேவன் ஊழியத்தை நடத்தினார். அன்பினால தான் ஊழியம் கட்டப்பட வேண்டும், உன் குடும்பம் கட்டப்பட வேண்டும். சமுதாயத்தில் நீங்கள் நிற்கிறீர்கள்னால் உங்களோட அன்பு ரொம்ப முக்கியம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற, கோச்சிக்காதீங்க. அதான் இந்த இடத்துல வார்டு மெம்பர் அவங்க அப்பா வந்திருக்கிறாரு தான், அவங்க வந்திருக்கிறாங்க, பேரண்ட்ஸ் வந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் 2 நாட்களுக்கு முன்பாக நான் முந்தானத்து நினைக்கிறேன் போகும்போது அவர் அந்த முக்கு ரோட்டுக்கிட்ட வந்துட்டு இருந்தார். என்னை பார்த்தோன்னு ஓடி வந்தார். அவர்கிட்ட விசாரிச்சோன்னு என்ன செஞ்சேன், அவருடைய தவடையை பிடிச்சி என்ன செஞ்சேன், அப்படி பிடிச்சி முத்தம் கொடுத்தேன். என்ன அவர் என்ன பணம் காசு கொடுப்பாரா, இல்லை எனக்கு ஏதோ பாதுகாப்பு கொடுப்பாரா, அதுக்காகவா சொல்லுங்க? இல்லை அவர் நைஸு காக்கா பிடிச்சோம்னா ஏதாவது ஒரு பெரிய லெவலில் எனக்கு ஏதாவது செய்வார், குடும்பத்துக்கு எதாவது இருக்கா? ஒன்றும் கிடையாது. என்னை அழைத்தவர் இயேசு, அவர் தான் என்னை நடத்துகிறார், அவரு கிடையாது. ஆனால் எது, நான் பெற்ற கிறிஸ்துவின் அன்பு அவருக்கு நான் பகிர்ந்து கொடுக்கிறேன். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். இன்றைக்கு அவர் கூட நினைச்சிருக்கலாம், என்னை சார்ந்திருக்கிறவர்கள், என் சொந்த பந்தங்கள் கூட என்னை இவ்வளவு நேசிக்கவில்லை, முன்பின் தெரியாத எவனோ ஒருத்தன் அவன் என்னை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுக்கிறான், என்னை அரவணைக்கிறான், அன்பினால் என்னை சிநேகிக்கிறான் என்றபோது அவருடைய இறுதிய மகிழும், கர்த்தருடைய நாம மகிமைப்படும். அல்லேலூயா. அதுதான் வேணும். ஒரு கிறிஸ்தவனுக்கு அடையாளம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருப்பாரானால் நான் அன்பின் சிநேகிதனாய் மாற வேண்டும், முத்திரை மோதிரமாய் இருக்க வேண்டும். அதுதான் உண்மை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவின் நம்மை ஒரு நாளும் வெட்கப்படுத்தாது. நீ அன்பாய் இருப்பாயானால், அன்பாய் நடப்பாயானால் உன்னை ஒரு நாளும் கர்த்தர் வெட்கப்படுத்த விட மாட்டார். வெட்கப்படுத்துகிறவன் துக்கப்பட்டு போவானாக. அன்பாய் இருக்கக்கூடிய நீங்கள், உங்களுக்கு விரோதமாக எவன் எழும்பினாலும் அவன்தான் வெட்கப்படுவானே தவிர நீங்கள் வெட்கப்படுவதற்கு கர்த்தர் ஒரு நாளும் விட மாட்டார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்களுக்குள்ள கிறிஸ்துவின் அன்பு இல்லைன்னா பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இல்லைன்னு அர்த்தம். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு இல்லை, அவர் எனக்குள்ளே இல்லை. அதனால தான் நான் இப்படி வம்பு பிடிச்சவனா இருக்கிறேன். தயவு செய்து நான் உங்களை சொல்கிறேன், மேட்டின்மை நமக்குள்ளே இருக்கக்கூடாது, பெருமைகள் இருக்கக்கூடாது, பொறாமைகள் இருக்கக்கூடாது, கசப்புகள் இருக்கக்கூடாது. அன்பினால ஒருவருக்கு ஒருவர் உபசரியுங்கள், வாழ்த்துதல் சொல்லுங்க, குறைஞ்சி போக மாட்டோம். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இயேசு கிறிஸ்துவும் தன்னை தாழ்த்தித்தான் இந்த உலகத்துக்கு அவதரித்தார். யாருக்காக? அவங்க அம்மா அப்பாவுக்காக அல்ல, உங்களுக்கும் எனக்காகத்தான். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? ஊழியம் என்பது, சேவை என்பது கிறிஸ்துவின் அன்பு. அதுதான் வாழ்க்கை. நம்ம எதையும் கொண்டு வந்ததில்லை, எதையும் கொண்டு போனதும் கிடையாது. திக்கற்ற பிள்ளைகளுக்கு அன்பினால சகாயம் செய்யுங்கள், அதுதான் வாழ்க்கை. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நம்ம வாழ்கிறோம்னா நமக்காக வாழக்கூடாது. நம்ம அழுகிறோன்னா நமக்காக அழுகக்கூடாது. நம்ம சுற்றி இருக்கக்கூடியவங்களுக்காக, ரட்சிக்கப்படாதவங்களுக்காக நம்ம வாழணும். நீங்கள்லாம் மிஷினரிகளாக இருக்கணும், சமூக சேவைக்காரர்களாக இருக்கணும். எதையும் நான் கொண்டு போனதில்லை, கொண்டு வந்ததும் கிடையாது, கொண்டு போகிறதும் கிடையாது. ஆண்டோடைய அன்பு தான் சகல பாவங்களை மூடும். உங்கள் மேலே வேண்டா வெறுப்பு கசப்புக்கு வைத்திருந்தா கூட அன்பாய் சிநேகித்து பாருங்கள். அன்பினால் உங்கள் வார்த்தையை நீங்கள் உபசரித்து பாருங்கள். அவங்களுக்கு கிட்ட இருக்கக்கூடிய கசப்பும் பொறாமையும் துர்குணமும் மாறிவிடும். அவர்களும் கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு நீங்களே சாட்சியாய் அன்பாய் இருப்பீர்களாக. கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்கள். அடுத்தது பரிசுத்த ஆவியானவருடைய அடையாளங்கள். இப்போ நான் அடுத்தது பரிசுத்த ஆவியானவர் அடையாளங்கள் பெற்றவர்கள் அடுத்தது எப்படி இருப்பாங்கன்னா, கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருக்கிறவர்கள் தேவனை நோக்கி போராடி ஜெபித்திருப்பார்கள். எப்பொழுதுமே ஜெபம் செய்வார்கள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவங்க ஜெபத்தில் இருப்பார்கள். ரோமர் 15:32 வாசிங்க. ரோமர் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில்
நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். அப்போ நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுலாகிய நான் போராடுகிறது போல, தேவனோடு சமூகத்தில் யாக்கோப்பை போல போராடுவது போல உங்களுக்காக, உங்கள் ரட்சிப்புக்காக, உங்கள் மீட்புக்காக, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக, உங்கள் தேவைக்காக ஒரு உண்மையான ஒரு ஊழியக்காரன் போராடுவான். எப்படி உங்கள் பிள்ளைகளுக்காக போராடி வேலை செய்கிறீங்களா இல்லையா? சீராடி வேலை செய்கிறீங்களா இல்லையா? உங்கள் பிள்ளைகளோட சந்தோஷம் சமாதானத்துக்காக இரவும் பகலும் பாராமல் அத்தனை திட்டுகளையும், அத்தனை வார்த்தைகளையும், அத்தனை கசப்புகளையும், அத்தனை வேதனைகளையும் உங்கள் சரீரத்தில் எல்லாத்தையும் சுமந்து கொண்டு உங்கள் பிள்ளைகளோட சன்னதிகள் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு நீங்கள் என்ன செய்றீங்க? 24 மணி நேரம் பிள்ளைகளை கண்காணித்து அவர்களுக்காக பிரயாசப்படுறீங்களா இல்லையா? அதுவும் இல்லையா? எங்கள் பிள்ளைகளை, அவங்க பெற்ற பிள்ளைகளை கேட்டால் தான் தெரியும் உங்கள் அப்பா அம்மா அப்படியெல்லாம் இருக்கிறாங்களா இல்லையா? கண்டிப்பாக இருப்பீங்க, எனக்கு தெரியும். அவங்க சொல்ல மாட்டாங்க, இருக்கோம். அதே மாதிரி தான் ஒரு மெய்யான ஒரு ஊழியக்காரன் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, நான் ஜெபத்தில் போராடுவது அவனுக்காக, அவங்க அப்பாவுக்காக அல்ல, தேவனுடைய ஜனங்கள் புறஜாதிகளுக்காக, அவங்களுடைய ரட்சிப்புக்காக, ரட்சிக்கப்பட்ட தேவ ஊழியர்களுக்காக, ரட்சிக்கப்பட்ட அநேக ஜனங்களுக்காக அவன் ஜெபத்தில் போராடுகிறான். நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடிப்பதற்காக தன்னையே ஜீவ பலியாக தியாகம் செய்ய வந்திருக்கிறான் அப்போஸ்தலனாகிய பவுல். அதனால தான் இங்கே சொல்கிறாரு, நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களிலே நான் எப்படி போராடுகிறேனோ என்னை போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்மை அழைத்த தேவனாக கிறிஸ்துவின் நிமித்தமாக, ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமாக உங்களை நான் என்ன செய்கிறேன்? தயவாய் பணிவாய் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆமேன். வரமாட்டேங்குது. நீங்கள் எங்கேயோ போராடிட்டு இருக்கிறீங்க, எப்படா சீக்கிரம் முடிப்பு போகலாம். மீனும் கருவாடும் காஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்படியா? போராட வேண்டும். உலக காரியத்துக்காக அல்ல, உலக ஆசைக்காக அல்ல, சொத்து பத்துகளுக்காக அல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக நான் வளர்ச்சி அடைய போராட வேண்டும். அழிந்து போகிற மக்களுக்காக, பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்காக, என் தேசத்துக்காக, என்னை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்களுக்காக, இன பந்துகளுக்காக, என்னை சார்ந்திருக்கிறவர்களுக்காக, என்னை நம்பி இருக்கிறவர்களுக்காக நான் போராடி ஜெபிக்க வேண்டும். அது என் தலையில் விழுந்த கடமை. ஹல்லேலூயா. சுவிசேஷம் அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல தான் உங்களுக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிறார், எனக்கு வைத்திருக்கிறார். ஜெபத்தில் போராடுங்கள். நம்ம போராடுறதுக்கு எதுக்கு வரோம்? எனக்கு நல்ல வண்டி வாங்கி தரணும் ஆண்டவரே, செல்ஃபோன் வாங்கி தரணும் ஆண்டவரே, வீடு வாங்கி தரணும் ஆண்டவரே. நல்லது தான், அந்த தேவைகள் கர்த்தர் செய்வார். ஆனால் நம்ம ஜெபத்தில் போராடணும், அழிந்து போகிற மக்களுக்காக. அதுக்காக தான் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கீங்க. எதற்காக நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டவர்கள் நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்டது எதற்காக? தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. அதுதான் நீங்களும் நான் அழைக்கப்பட்டது எதுக்காக? தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய சித்தத்தை பூமியிலே இயேசு கிறிஸ்துவை போல நிறைவேற்றுவதற்காகத்தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். தவிர நல்ல வாய்க்கு வைத்து சாப்பிட்டுட்டு திருப்தியாக இருப்பதற்கு அது ரெண்டாவது. உங்களையும் என்னையும் இந்த இடத்துல கர்த்தர் அழைத்திருக்கிறார் என்றால் பரம ராஜ்யத்துக்குரிய சித்தத்தை பூமியிலே உனக்கு கொடுக்கப்பட்ட காலங்களிலே நிறைவேற்றி முடிப்பதற்கு உக்கிரனக்காரனாகவும் உண்மையாகவும் இருக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே ஊற்றப்பட்டார். அதற்காக தான் நீங்கள் முத்திரை மோதிரமாக காணப்படுகிறீர்கள். ஆண்டவருடைய நாமத்துக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். இயேசு மார்த்தாளையும் மரியாளையும் லாசரையும் சிநேகித்தார். பரிசுத்த ஆவியானவர் யோவான் 11:5 இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரியினிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாயிருந்தார். அவங்க பெரிய பணக்காரு கிடையாது, வறுமை, ரொம்ப கஷ்டவாதிகள். எதற்கு அன்பாக இருந்தார்? அவங்க 3 பேரும் அந்த பகுதியில் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து மேலே அன்பு வைத்தாங்க. மார்த்தாள் எப்படிப்பட்டவள்?
7 பிசாசு பிடித்தவளாக இருந்தாள். மார்த்தாள் ரட்சிப்பதற்கு முன்பாக அவள் பிசாசினால் கழிக்கப்பட்டவளாக இருந்தாள். அவளுக்குள் 7 பிசாசு இருந்தது. இயேசு கிறிஸ்து விரட்டினார், சுகமானாள், விடுதலையானாள். ஆக அந்த நன்றி கடனுக்காக இயேசுவை ஏற்றுக்கொண்டு நல்ல சாட்சி பெற்றவளாய் கிறிஸ்துவ மேலே விசுவாசம் வைத்தாள். அதனால தான் இயேசு கிறிஸ்து எப்பொழுதாவதிலும் அந்த பகுதியிலே ஊழியத்திற்கு போகும்போதெல்லாம் இந்த 3 பிள்ளைகளை பார்த்துட்டு தான் போவார். ஏன்? அன்பு. நாம் ஆண்டவரிடத்தில் அதிகமாய் அன்பு வைத்தால்தான் தேவனும் நம்மிடத்தில் அன்பு வைப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு சிலுவை மரண முடிவு பறிந்த வரைக்கும் அவர் அநேக ஜனங்களிடத்தில் அன்பு வைத்ததாக பார்க்கிறோம். யோவான் 13:1. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். இப்போ பஸ்கா பண்டிகை முன்னே இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? இந்த உலகத்தை விட்டு பிதாவினிடத்தில் போகுவதற்கு முன்பாக நம்முடைய சீசர்கள் மத்தியில் என்ன செஞ்சார்? இந்த உலகத்தில் தம்முடையவர்களாகிய சீசர்களிடத்தில் என்ன செஞ்சார்? அன்பு வைத்தார். அது மாத்திரமல்ல, உலகத்தின் முடிவு பறிந்த வரைக்கும் அவர் அன்பாகவே அவர்களோடு இருந்தார். அப்போ பாருங்கள், அவர் தன்னுடைய ஜீவன் அவ்வளோதான். இன்றைக்கு இரவு முடியுது, நாளைக்கு முடிய போகிறது. அப்போ சீசர்களிடத்தில் எல்லாரிடத்தில் என்ன செஞ்சார்? அன்பு வைத்தார். அது மாத்திரமல்ல, என்ன செஞ்சார்? முடிவு பறிந்த வரைக்கும், சீசர்களோட வாழ்க்கை முடிவு பறிந்த வரைக்கும் கூட ஆண்டவர் என்ன செஞ்சார்? சீசர்களிடத்தில் அன்பு வைத்தார். தம்மை காட்டி கொடுக்கிற யூதாசு கிட்ட கூட அன்பு வைத்தார். சிநேகிதனே, மனுஷகுமாரனை முத்தத்தினாலாவது காட்டி கொடுக்கிறாயா என்று கேட்டார். நம்மளா இருந்தால் என்ன சொல்லணும்? அயோக்கியனே, நம்பிக்கை துரோகியே, கூட இருந்த குழி பறித்தவனே, என்னை காட்டி கொடுத்த நீ எல்லாம் உருப்பிடுவியடான்னு கேட்போம். அப்படி தானே? எனக்கு மட்டும் ஒரு வீச்சர் அவ்வளவா இருந்ததுன்னா, ஒரு துப்பாக்கி இருந்தால் இந்த இடத்துல எல்லாத்தையும் தீர்த்து கட்டியிருப்பேன்னு சொல்லியிருப்போம். ஆனால் அவர் என்ன சொன்னார்? அன்பு. அவரை சிநேகிதனேன்னு சொன்னார். எவ்வளோ அருமையான ஒரு தேவன்! அதுதான் அன்பு. பட்டயத்தை தூக்கிட்டு வந்தவன் கத்தியை தூக்கி என்னது பேதுரு வெட்டின உடனே எதிராளியை கூட அவர் என்ன செஞ்சார்? அந்த காதை எடுத்து ஒட்ட வச்சார். அற்புதம் செய்கிற தேவன் அன்பினால். அவன் வேதனைப்படுறானே, எதிராளியை துடிக்க சாகட்டும்னு நம்ம நினைப்போம். ஆனால் எதிராளியோட காது பேதுரு ஒரே தட்டிட்டார். அதான் முந்திரி கொட்டைன்னு அவருக்கு ஒரு பேர். சரிங்களா? பரலோகத்தில் போய் சொல்லிடாதீங்க, திட்டிடுவார் என்னை போய். சரி, என்ன இப்படி சொல்கிறாருன்னு. அப்போ ஆக பேதுரு ஒரு அவசரப்பட்டு டக்குன்னு செய்கிறவர் தான். இப்போ உடனே காதை வெட்டிட்டு உடனே இயேசு கிறிஸ்து அந்த எதிராளியோட காதை கூட என்ன செஞ்சார்? அவன் வேதனைப்படுகிறானே, அவனும் என் பிள்ளை என்று சொல்லி அவருக்கு அற்புதம் செய்தார். அப்போ எவ்வளோ அன்பை வெளிப்படுத்துகிறார் கவனிச்சிங்களா? அதுதான் தேவனாக கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் முடிவு பறிந்த வரைக்கும் சீசர்கள்கிட்ட மட்டுமில்லை, நம்மிடத்தில் அன்பாகவே இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்போ நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார் என்றால், பரிசுத்த ஆவியினால் நீங்களும் நானும் உத்தரிக்கப்பட்டவர்கள் அடையாளமாக இருப்போம் என்பதற்கு இதுவே சாட்சியாக இருப்போம். அது மாத்திரமில்லாமல் பரிசுத்த ஆவி பெற்றவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, எப்பொழுதுமே பரலோக சந்தோஷத்திலே பூமியில் நிலைத்திருப்பார்கள். அல்லேலூயா. ரோமர் 14ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்க, 17-18. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். போதும். இப்போ தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. அங்கே சாப்பிட்டுட்டு நல்ல திருப்தியாய் சந்தோஷமாக பூமிக்குரிய வாழ்க்கையில் வாழ்கிற இடம் அங்கே கிடையாது. அங்கே எப்படின்னா, நீதியும் சமாதானம், தேவனுடைய நீதியை நிறைவேற்றுகிறதும் தேவனுடைய பூரண சமாதானமும் பரிசுத்த ஆவியில் உண்டாகும் சந்தோஷமும் அங்கே இருக்கும். புரியுதுங்களா? எங்கே இருக்கும்? பரலோக ராஜ்யத்தில் இதை மூன்றும் இருக்கும். அதே போல தான் அந்த பரலோக ராஜ்யத்துக்குரிய எந்த சந்தோஷம், நீதியும் கிறிஸ்துவின் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாக்கக்கூடிய அந்த பெரிய சந்தோஷமும் இந்த பூமியில் உன் குடும்பத்தில் சபையில் இருக்கணும். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? அப்போது பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருப்பாரானால் நான் தேவனுடைய நீதியை பரலோகத்தில் அல்ல இங்கே நிறைவேற்றுகிறவனாக இருப்பேன்.
அது பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருப்பாரானால் நான் தேவனுக்கு பிரியமான மனுஷனாய் நான் இருப்பேன். நான் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருப்பாரானால் நான் தேவனுடைய சமாதானத்தில் இருக்கிறவனாக இருப்பேன். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருப்போமானால் நான் எப்பொழுதுமே ஒரு பெரிய சந்தோஷம், பரலோக சந்தோஷத்திலும் சமாதானத்திலும் பரிசுத்த ஆவியானவர் மகிமையிலும் என் குடும்பம் சமுதாயத்திலேயும் நான் சாட்சியாக இருப்பேன். பரலோகத்தில் மாத்திரம் இல்லைங்க, இந்த பூமியிலும் கூட. அதான் உங்கள் வீடு எப்படிப்பட்டதாக இருக்கணும்? பரலோக குட்டி பரலோகமாக இருக்கணும். அல்லேலூயா, குட்டி பரலோகமாக இருக்கணும். எத்தனை பேர் அப்படி இருக்க விரும்புகிறீங்க? குட்டி நரகமாக இருக்கக்கூடாது, குட்டி நரகமாக வாழக்கூடாதுங்க. குட்டி பரலோகம், பரலோகத்தில் கூடிய அந்த சந்தோஷம் என் குடும்பத்தில் இருக்கணும்னா, ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்ற நிச்சயம் இருக்குன்னா, நீங்கள் அவருக்குள்ளே நிலைத்திருந்தால் தான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருப்பார். இல்லைன்னா அங்கே குழப்பமும் பிரச்சனையும் பிரிவினைகளும் சந்தோஷமும் சமாதானம் எல்லாம் இழந்து போயிடும். அல்லேலூயா, என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் எருசலேமின் சமாதானத்தை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார். அதனால தான் கர்த்தருக்குள் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருங்கள். பிலிப்பியர் 4:4 சொல்ல, சந்தோஷமாக இருக்கிறவன் இன்னும் சந்தோஷமாக இருக்கணும். புரியுதுங்களா? இன்னும் பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கணும். அதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். சீக்கிரம் முடியும், நிறைய வசனம் இருக்குது, சீக்கிரம் நான் முடிச்சுட்டு கொண்டுட்டே இருக்கிறேன். 1 தெசலோனிக்கர் 1:6, நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுவர்களாகி. ஆமீன். இப்போ இங்கே சொல்லப்படுகிற 1 தெசலோனிக்கர் 1:6 சொல்லப்படுகிற, நீங்கள் மிகுந்த உபத்திரத்திலே எப்படி வந்திருக்கிறீர்கள் மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுவதாக இருக்க வேண்டும். மிகுந்த உபத்திரத்தில் நீங்கள் வந்திருப்பீங்க. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நீங்கள் இங்கே வருங்கன்னா உங்களை போயிட்டு வாங்க சர்ச்சைக்கா, தாராளமாக போயிட்டு வாங்க, சந்தோஷமாக போயிட்டு வாங்க அனுப்புவாங்களா? பலவிதமான நிந்தைகள், அவமானங்கள், உபத்திரத்தில் தான் நீங்கள் வந்திருப்பீங்க. ஆக உபத்திரத்தில் நீங்கள் வந்தாலும் கூட பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட நீங்கள் மிகுந்த தேவ சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைகளை உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுவதற்கு நீங்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, முன்மாதிரியாய் காணப்பட வேண்டும் என்று இங்கே சொல்லப்படுகிறது நம்ம பார்க்குறோம். கலாத்தியரிலே படிக்க வேண்டாம், அங்கே 5:22 எப்படிது 9 ஆவிக்குரிய கணியிலும் இங்கே என்ன சொல்லப்படுகிறது? சந்தோஷம், அல்லேலூயா, சமாதானம் அங்கே சொல்லப்படுகிறது. அப்போ ஆண்டுடைய சமூகத்தில் அது இப்போ பெற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் அடுத்து எப்படி இருப்பாங்க? சாட்சிகளாக இருப்பார்கள். பரிசுத்த ஆவியை நான் பெற்றுக்கொண்டேன், பரிசுத்த ஆவியானவருடைய அடையாளத்தில் நான் இருக்கிறேன் என்றால் அவரை போல நான் இருக்கிறேன், அவரை போல நான் வாழ்கிறேன், அவர் தான் என் தேவன் என்று நம்ம மெச்சிக்கொள்வோம். நம்ம விசுவாசம் வைத்திருப்போம்னால் நம்ம எப்படி இருப்போம்? சாட்சியாக இருப்போம். யாருக்கு சாட்சியாக இருப்போம்? தேவனாக கிறிஸ்துவுக்கு. அப்போஸ்தலர் 1:8 எடுத்து வாசிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு சாட்சிகளாய். யாருக்கு சாட்சியாக இருக்க சொல்கிறாரு? யாராவது ஒருத்தர் கூட சொல்ல மாட்டீங்களே. எனக்கு சாட்சியாக இருக்கணும்னு சொன்னார்னா யாருக்கு சாட்சியாக இருக்கணும்? கிறிஸ்து, நம்ம அழைத்த தேவனாக கிறிஸ்துவுக்கு நீங்கள் எப்படி இருக்கணும்? சாட்சியாக இருக்க வேண்டும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் எப்போ வருவார்? நீங்கள் இடம் கொடுக்கும்போது வருவார், நீங்கள் அழைக்கும் போது வருவார், நீங்கள் கூப்பிடும்போது வருவார். ஆனால் கூப்பிடும்போது எல்லா நேரத்தில் வர மாட்டார். எல்லாவித பரிசுத்த ஆவியானவருக்கு ஏற்ற சாட்சியாய் உங்களை உலகத்தை விட்டு வெறுத்து தேவனுக்கு அர்ப்பணித்தவர்களாக இருக்கும்போது தான் கர்த்தர் வருவார். சும்மா குடிகாரன் கூப்பிட்றான்றதுனால மனம் திருந்தாத ஆளுகளுக்கு வரமாட்டார். மனம் திருந்தாமல் வாழ்கிறவனுக்கு கர்த்தர் வரமாட்டார். முழுமையாக கர்த்தருக்காக அர்ப்பணித்து வாழ்கிற வேண்டும் என்று தேவன் அறிய வேண்டும். அப்பொழுதுதான் வருவார். அப்போதான் ஆண்டவர் உங்களிடத்தில் வரும்போது பரிசுத்த ஆவியை அவர் ஊற்றுவார். அப்பொழுது நீங்கள் தேவனுடைய பலன் அடைந்து உலகம் முழுவதும் எப்படி எருசலேம் மட்டுமல்ல, யூதாயம் மட்டுமல்ல, சமாரியாவில் மட்டுமல்ல, பூமியில் கர்த்தர் எங்கே கொண்டு போய் உங்களை கொண்டு போய் வைக்கிறார்களோ தேவனாக கிறிஸ்துவுக்கு முன்பாக அவரை நீங்கள் என்ன செய்வீங்க? சாட்சி சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருப்பீங்க. நீங்களும் சாட்சியாக இருப்பீங்க, தேவனும் சாட்சி சொல்ல நீங்கள் கடமைப்பட்டவர்களாக இருப்பீங்க. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ நீங்களும் நான் யாருக்கு சாட்சியாக இருக்கணும்? நம்ம சார்ந்து இருக்கிறவர்களுக்காக அல்ல. தயவுசெய்து அப்படி நினச்சிடாதீங்க. அந்த நோக்கத்தோடு நம்ம அங்கே வரல. கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கணுங்க. நம்மை குறித்து சாட்சி இருக்கிறவர் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் சாட்சியிட வேண்டும். ஒருவரே சாட்சியிட வேண்டும். மூவரும் 3 தெய்வங்கள் நினச்சிடாதீங்க. ஒரே தெய்வம்
3 வடிவத்தில் அவர் ஒருவராக இருந்து ஆளுகை செய்கிறார். சரிங்களா? ஆக கர்த்தருடைய சமூகத்திலே அவர் எப்படிப்பட்டவராக அவருக்கு முன்பாக இருக்க வேண்டும்? அவர் நம்மை குறித்து சாட்சி சொல்லணுமே தவிர புறஜாதிகளோ சபையோரோ குடும்பத்தாரோ நம்மை குறித்து சாட்சி சொல்வதற்கு நாம் கடமைப்பட்டவர் அல்ல, அதற்காக அழைக்கப்பட்டவரும் இல்லை. அது நல்லா மெயின் செட்டில் வைங்க, ரொம்ப முக்கியம். ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலர் 26:22 எடுத்தவங்க வாசிங்க, சீக்கிரம் நம்ம முடிக்க போகிறோம். ஆனாலும் தேவ அனுகிரகம் பெற்று நான் இந்நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன். ஆமீன். ஆனாலும் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, ஆனாலும் தேவனுடைய அனுக்கிரகம் பெற்று இந்த நாள் வரைக்கும். பார்த்தீங்களா, நான் சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் சரி தேவனை குறித்து நான் சாட்சி சொல்லி வருகிறேன். நீங்கள் எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க சொல்லுங்க? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற தன்னுடைய ஊழிய வாழ்க்கையில் அவர் சொல்லப்படுகிற வார்த்தை, நான் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, அது சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி, நடுத்தர மனுஷனாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, மூதாட்டிகளாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் சாட்சி சொல்ல கடமைப்பட்டவனாக உங்கள் மத்தியில் நான் நிற்கிறேன். அல்லேலூயா. அதுதான் நமக்கு வேணும், அதுதான் ஊழியம். அது மாத்திரம் பரிசுத்தாவி. அடுத்தது பார்த்தீங்கன்னா பரிசுத்தாவியானவர் பெற்றோர்கள் எப்படி இருக்கணும்? எல்லாருக்கும் சாட்சி பெற்றவர்களாக இருக்கணும். அப்போஸ்தலர் 11:26 எடுத்தவங்க வாசிங்க. அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கப்படுகிறது. அந்தியோகியா பட்டணத்திலே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வழங்கப்பட்டது. பாருங்க, அவர்கள் எத்தனை 1 வருஷ காலமாக சபையோர் அனைவரோடும் கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணாங்க. நீங்களும் நானும் எத்தனை வருஷம் இங்கே இருக்கிறோம்? நீங்களும் நானும் எத்தனை வருஷம் இந்த பட்டணத்தில் இருக்கிறோம், இந்த கிராமத்தில் இருக்கிறோம்? சொல்லுங்க. உங்களை என்னையும் பார்த்து கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல முடியுமா? புறஜாதிகள் சொல்ல முடியுமா? சொல்ற அளவுக்கு நீங்களும் நானும் இருக்கிறோமா? அப்போஸ்தலர்கள் அந்த நாட்களில் கவனித்து பாருங்கள், 1 வருஷம்தான் இருந்தாங்க. புறஜாதிகள் சொல்றாங்க, இவர்கள் தேவ மனுஷர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனுடைய ஊழியக்காரர்கள், கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று இவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், சாட்சி பெற்றவர்கள் என்று சொல்றாங்க. இன்றைக்கு குடும்பத்தில் சாட்சி கிடையாது, சபையில் சாட்சி கிடையாது, சமுதாயத்தில் சாட்சி கிடையாது. வெக்கப்பட்ட சூழ்நிலையில் அநேக ஜனங்கள் இன்றைக்கு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? பரிசுத்தாவியை துக்கப்படுத்தி கொண்டிருப்பதனால தான். எனக்குள் ஆவியானவர் இருக்கிறார் என்ற அந்த கான்செப்ட் எப்பவுமே எனக்குள்ள இருக்கும். எனக்குள்ள ஜீவன் இருக்கிறதோ இல்லையோ, நான் ஒன்று சொல்ல கவனிங்க, எல்லாரும் நல்லா கவனிங்க. எனக்குள்ள ஜீவன் இருக்கிறதை காட்டிலும் எனக்குள் ஆவியானவர் இருக்கிறது தான் எனக்கு சால சிறந்தது. எனக்கு ஜீவன் பெருசு இல்லை, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்க வேண்டும், இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்க வேண்டுமே தவிர எனக்கு இந்த ஜீவன் சரீரம் முக்கியம் கிடையாது. அது 2வது பார்ட். நான் உயிருள்ளவனா இருந்து பரிசுத்த ஆவியானவர் நினைக்கிறேன், நான் செத்த கிரிகை, செத்த ஜடம், ஆண்டவருக்கு பிரயோஜனமற்றவனாய் வாழ்கிறேன், உயிரற்ற சடலமா நிற்கிறேன், நான் பிரயோஜனமற்றவன். இந்த சரீரம் வச்சு நான் என்ன செய்ய முடியும்? எனக்குள் ஆவியானவர் இருந்தால் தான் இந்த சரீரத்தை கொண்டு தேவநாமம் மகிமைக்காக சாட்சியாக நிற்க முடியும். நீங்களும் நானும் தேவனால சாட்சி பெற்றவர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு கணவனா மனைவி சாட்சி சொல்ல முடியுதா? பிள்ளைகள் சாட்சி சொல்ல முடியுதா? சமுதாயம் நம்மளை குறித்து கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல முடியுதா? எத்தனை வருஷம் சபைக்கு போறீங்க? பாரம்பரையா போறோம், பரம்பரையா போறோம், உரம்பரையா போறோம், பல ஆண்டுகளா போறோம், குழந்தையிலிருந்து போறோம். என்ன பிரயோஜனம் இருக்கு? என்ன பிரயோஜனம் இருக்கு? அவங்க சொல்லுவான், இதோ போகுதுக்கு பாரு சர்ச்சைக்கு, குடும்பமா போகுதுங்க, வரும்போது எப்படி வருது தெரியாது, எந்த ஆவியோட வருது தெரியல. இப்போனாச்சும் கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருப்போம் அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லுவான். ஒரு 2 மணி நேரம் சத்தம் கம்மியாக இருக்கும், போட்டோம். வந்த பிறகு இதுக்கு பண்ணுற சேட்டைகளை பார்த்தா ஐயோ காதை கொடுத்து வாங்க முடியாது, ரத்தத்துக்கு மேலே ரத்த வடிதலான்றான். அதான் சாட்சி. நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம இருதயம் நம்ம குத்த வேண்டும். ஆவியானவருடைய வார்த்தை நம்ம இருதயத்தில் புடமிட வேண்டும். நான் எனக்காக சொல்லலை, வசனத்தை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்று விசுவாசிக்கிறவனுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நான் பேசலை, ஆண்டவர் எனக்கும் சேர்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். தேவனுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 5 அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 40, 41, 42
வீட்டில் வாசித்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 40 வசனம் 41 42. அந்நிய பாஷை பேச தீர்க்க தரிசனம் சொல்ல பட்டவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். உங்களுடைய அடையாளம் என்னது? பரலோக பாஷை, அந்நிய பாஷை பேசவும், வெளிப்பாடு கொடுக்கவும், தீர்க்க தரிசன வார்த்தைகளை கர்த்தர் சொன்ன வார்த்தை மாத்திரம் உள்ளதென்று இல்லாதென்று அப்படியே சொல்லணும். வந்த வாய்க்கு வந்ததெல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடாது. சும்மா கடை அந்நிய பாஷை பேசிட்டெல்லாம் இருக்கக்கூடாது. பிசாசும் பேசுவான். அந்நிய பாஷை பேசுறது பரலோக பாஷை, ஆவியான. அந்நிய பாஷை என்பது உனக்கு நீயே பக்தி விருத்தி தேவனுக்கு உண்டாகும்படியாகவும் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படியாக பேச வேண்டும். தவிர மற்றவர்கள் பார்க்கும்படியாக நம்மை பரிசுத்தவான் என்று மெச்சிக்கொள்ளும்படியாக பேசுவதற்கல்ல. அது பிசாசோட கிரிகீழாக இருக்கும். அந்நிய பாஷை என்பது தேவனோடு சம்பாசிக்கிறவனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் 10 நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்தவர்களுக்கு மேலே பரிசுத்த ஆவியான 120 பேர் ஊற்றப்பட்டார். அவர்கள் ஒருமன ஆவியோடு தேவனுடைய வார்த்தைகளை பேசினார்கள். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்திலும் அங்கே சொல்லப்படுகிறது. குறித்து கொள்ளுங்கள், படிக்க வேண்டாம். அடுத்து பரிசுத்த ஆவியான பெற்றோர்கள் எப்படி இருப்பாங்க? நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபித்து கொண்டே இருப்பார்கள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவன் தேவ சமூகத்தில் முழங்காலிலே நிற்பான். அல்லேலூயா. லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் 2ஆவது வசனம் குறித்து கொள்ளுங்கள். லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் 1, 2. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபித்து கொண்டிருப்பான். ஒரு முன் உதாரணம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். விதவியான அன்னாள் இரவும் பகலும் உபவாசித்து அவள் ஜன்னரும் ஜபித்து கொண்டிருந்தாள். 84 வயசு வரைக்கும் 7 வருஷம் கணவனோடு வாழ்ந்ததாக பார்க்குறோம். கணவன் இறந்த பிறகு அவள் தேவ ஆலயத்தை விட்டு வெளியே போகாமல் இரவும் பகலும் அவள் என்ன செய்தாள்? எப்பொழுதுமே உபவாசம் பண்ணி இரவும் பகலும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாள். தேவாலயத்தை விட்டு வெளியே போகாமல். அவளுடைய வயது மரிக்கும் போது எவ்வளோ? 84. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படி லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் அவளை குறித்து பார்க்கலாம். 36வது வசனம் 37வது வசனம். ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் அடையாளமாய் இருக்கிறவர்களாய் இருப்பீர்களானால் தேவனுக்கு ஏற்றபடி நானும் இருப்பேன் என்று இரவும் பகலும் கர்த்தருக்கு முன்பாக சாட்சியாக இருப்பேன் என்று அந்த பூமியில் கொடுக்கப்பட்ட காலங்களிலே தேவனுடைய பிரகாரமாக அவருக்கு அடையாளமாய் வாழ்வேன் என்று சொல்லுகிறவர்கள் இருப்பீர்களானால் எல்லாரும் எழுந்து நின்று தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போமாக.